ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நல்லா சாஃப்டான மெதுவடை எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். மெதுவடை பண்ணுறதுக்கு தேவையான உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாலேயே நம்ம ஊற வச்சிடணும். நான் ஏற்கனவே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உளுந்து பார்த்திங்கன்னா இந்த மெஷர்மெண்ட் கப்புக்கு 1 கப் அளவுக்கு நான் எடுத்திருக்கேன். அதே மாதிரி பச்சரிசி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இப்போ ஊற வச்ச இந்த உளுந்தையும் பச்சரிசியும் ஒரு கிரைண்டர் இல்லைனா மிக்சியில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா கெட்டியான மாவாக அரைச்சி எடுத்துக்கணும். ரொம்ப தண்ணி சேர்க்கக்கூடாது. நான் இன்றைக்கி கிரைண்டரில் அரைச்சிருக்கேன். நீங்கள் மிக்சியில் கூட அரைக்கலாம். ஆனால் நீங்கள் மிக்சியில் அரைக்கிறத விட உளுந்தை கிரைண்டரில் அரைச்சி நீங்கள் வடை பண்ணிங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். மாவு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி இருக்கணும். நீங்கள் தண்ணியில் போட்டிங்க அப்படின்னா தண்ணிக்குள்ளே மூழ்காமல் மாவு நல்லா பந்து மாதிரி மேலே மிதக்கணும். அந்த அளவுக்கு மாவு நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துருக்கேன். தண்ணி கையில் கொஞ்சம் தொட்டுட்டு நீங்கள் மாவு எடுத்து நல்லா உருட்டி பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாவு ஒட்டாமல் வெண்ணெய் மாதிரி திரண்டு வரணும். இந்த பக்குவத்துக்கு உங்களுக்கு மாவு இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வடை ரொம்ப சாஃப்டாகவும் நல்லா புசு புசுன்னு வரும். இப்போ அரைச்சி வச்ச இந்த மாவோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம், நல்லா பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், 1 வெங்காயம் போட்டுக்கோங்க. கூடவே பொடி பொடியாக கட் பண்ண மல்லித்தழை, அது 1 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. காரத்துக்காக நான் 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டிருக்கேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு. இதில் பார்த்தீங்கன்னா 1 இன்ச் அளவுக்கு இஞ்சியை நான் துருவி போட்டிருக்கேன். நீங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்து கலந்ததுக்கு அப்புறமா மாவை ரொம்ப நேரம் வைக்காதீங்க. உடனே வடை சுட ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா வெங்காயத்துலேருந்து தண்ணி விட ஆரம்பிச்சிரும். இப்போ நம்ம வடை சுடலாம். கையை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு நம்ம அரைச்சி வச்ச மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டு வடை சுட்டுக்கோங்க. எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கையில் வடையை உருட்டி போடுறதுக்கு ப்ராக்டிஸ் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு வடிகட்டி எடுத்துக்கோங்க. எக்காரணத்தை கொண்டும் பிளாஸ்டிக் வடிகட்டி எடுக்காதீங்க, ஸ்டீல் வடிகட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அதில் இந்த மாதிரி மாவு உருட்டி வச்சுட்டு நடுவில் ஓட்டை போட்டுட்டு எண்ணெயில் போட்டுக்கோங்க. இது பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வடை சுடுறப்ப எண்ணெயை கொஞ்சம் மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. நான் மெதுவடைக்கு மட்டும் எப்போவுமே கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுடுறது தான் ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா நம்ம மிக்சியில் அரைக்கிறப்ப வடை சாஃப்டாக தான் வரும். ஆனால் அந்த கிரைண்டரில் அரைக்கிற அந்த சாஃப்ட்னஸ் வராது. இன்னொன்று, மிக்சியில் அரைச்ச வடை அந்த நேரத்துக்கு சாஃப்டாக இருக்கும். டைம் ஆக ஆக வடை ஹார்டாயிரும். கிரைண்டரில் மாவு அரைச்சிங்கன்னா அந்த மாதிரி இல்லை. எவ்வளோ நேரம் ஆனாலும் வடை அப்படியே சாஃப்டாகவே இருக்கும். அதே மாதிரி நீங்கள் கிரைண்டரில் மாவு அரைக்கிறப்ப மாவோட உபரி அதிகமாக இருக்கும். நீங்கள் மிக்சியில் அரைச்சி சுட்ட வடையோட எண்ணிக்கையை விட நீங்கள் கிரைண்டரில் அரைக்கிறப்ப வடையோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் மெதுவடைக்கு மட்டும் கிரைண்டரில் மாவு அரைச்சி வடை சுட்டுக்கோங்க. இப்போ நம்மளோட வடை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா செவந்து வரணும். செவந்து வந்ததும் எண்ணெயில் இருந்து எடுத்துருங்க. பாருங்கள், வெளியில் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. கண்டிப்பாக இந்த மெதுவடையை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.